ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோங்கன்னா, பெங்களூரில் ஆர்ஆர் நகர அமைந்துள்ள சுங்ககிரி சண்முகா முருகன் டெம்பிள் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க மேலே போய் பார்க்கலாம். முதல்ல மேலே ஏறின உடனே நமக்கு ஒரு கணபதி காட்சி அளிக்கிறாரு. ரொம்ப அழகாக இருந்தாது. நாங்கள் அதை கும்பிட்டுட்டு நாங்கள் அப்படியே மேலே ஏறினோம். மேலே ஏறின உடனே சென்டர்லேயே வந்து ஒரு சிவன் இருக்கிறாரு. அழகான கோபுரங்கள், நாங்கள் வந்து போகும்போது ஒரு 12 மணி இருக்கும். இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 7 மணிக்கு ஓப்பன் பண்ணி மதியானம் 12:30 மணி வரைக்கும் இருக்குது. மறுபடியும் ஈவினிங்கு 7 மணிக்கு ஓப்பன் பண்ணி நைட்டு 9:30 மணி வரைக்கும் இருக்குது. இதுதான் அந்த சிவன் சன்னதி. நாங்கள் உள்ளே போய் பார்த்தோம். அந்த சிவன் கோயில் மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த புத்து டிசைனில் வந்து பண்ணியிருக்காங்க. நல்லா அழகாக இருக்குது பார்க்க. இந்த கோயில் வந்து நாங்கள் வந்து திங்கக்கிழமை டைமில் போனோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. சென்டரில் சிவன் இருக்கார், மேலே தான் அந்த நம்ம முருகர் இருக்கிறாரு. பாருங்கள், திரிசூலத்தில் ஒரு பெரிய திரிசூலம் ஒன்று வச்சுருக்காங்க. பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. இதை வந்து பார்த்திங்கன்னா சிட்டியில் வந்து ஒரு மலை மேலே தான் இந்த நம்ம முருகர் இருக்காரு. நாங்கள் போகும்போது கூட்டம் ரொம்ப கம்மியாக தான், கூட்டமே இல்லை. வீக்கெண்டில் சாட்டர்டே சண்டேயில் ஜாஸ்தியாக இருக்கும். ரொம்ப பசுமையாக இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா 1997 ஸ்டார்ட் பண்ணி 2005 கட்டியிருக்காங்க. கோயிலுக்கு வந்தாச்சு. மேலே ஏறின உடனே பக்கத்தில் இங்கே ஒரு கணபதி இருக்கார். நாங்கள் அதை வழிபட்டுட்டு நாங்கள் மேலே போனோம். பாருங்கள், இங்கே பாருங்கள், எல்லா மொழியிலையும் ஒரு வாசகம் எழுதி வச்சுருக்காங்க. நான் அதை உங்களுக்கு காட்டுறேன். பக்தியால் தான் கடவுளை அடைய முடியும், பணத்தால் அல்ல அப்படின்னு பாருங்கள், எல்லா மொழியிலையும் எழுதி வச்சுருக்காங்க. நம்ம கோயிலுக்கு வந்தாச்சு. பாருங்கள் முருகர் எப்படி காட்சி அளிக்கிறாருன்ட்டு. இந்த கோயிலுக்கு பின்னாடி கருவர் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆறுபடை முருகர் இருக்கிற எல்லா கோயிலும் பின்னாடி வந்து ஒரு நல்லா டிராயிங் பண்ணி வரைஞ்சி வச்சுருக்காங்க. பாரு, அதை உங்களுக்கு காட்டுறேன். திருத்தணி, பழனி, பழமுதிர்ச்சோலை எல்லாமே அந்த கருவறை பின்னாடி நல்லா நீட்டாக டிராயிங் பண்ணி வச்சுருக்காங்க. சுவாமிமலை, பக்கத்தில் இங்கே ஒரு சாமி இருக்குது.
நாங்கள் பார்த்துட்டு வெளியில் வந்துட்டோம். இது அந்த குழந்தைங்க எடை போடுறது. வெளியில் வந்த உடனே நாங்கள் அந்த பிரசாதம் கொடுத்தாங்க, சாப்பிட்டு நாங்கள் அந்த ஆறுத்தலை முருகரை வந்து வெளியில் வந்து நாங்கள் பார்த்தோம். பின்னாடி சுற்றியும் பார்த்தோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக காட்சி அளிக்கிறாரு. பெங்களூரில் வந்து குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய இடங்க இந்த முருகர் கோயில். ரொம்ப அழகாக இருக்குது. வந்து பாருங்கள். பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.